நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று காலை 8:07 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:12 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:51 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு பகுத்தறிவு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையற்ற கோபத்தால் மட்டும்தான் மனசில் சலசலப்பு உண்டாகக்கூடும். குடும்பத்திலும் சின்னதாக சலசலப்பு இருக்க கொடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. உறவுகளுக்குள் சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் அனுகூலம் உண்டாகும். என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் மட்டும் வேண்டாம். எதையும் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். பெண்கள் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள், குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எதையும் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. கல்வி பற்றின புரிதல் ஏற்படக்கூடும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும். மாணவ கண்மணிகள் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் எதையும் செய்வார்கள். அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அனைவருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உறவுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். என்று கூடுமானவரை பேச்சு குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. தன்னம்பிக்கை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கருத்தியை இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன் பின் தெரியாத நபரிடம் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். இன்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானம் சீராக கூடிவிடக் கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். நவீன வாகன யோகம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். வருமானம் ஓரளவு சீராக கூடிவிடும். அரசு வங்கிகளில் எதிர்பார்த்த கடன்கள் தாமதமின்றி கிடைக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொழில் தொடர்பான அலைச்சல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பண விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டிய சூழல் இருக்குங்க. மேலிடத்திடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று
தடை தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதிய முயற்சிகளை மட்டும் இப்போதைக்கு தள்ளி போடுங்கள். ஏற்கனவே செய்ய வேண்டிய முயற்சிகளை மட்டும் செய்யுங்கள். பண விஷயமாக கொஞ்சம் அலைந்து திரிந்து இன்று பணம் புரட்ட வேண்டியிருக்கும். முடியும் பட்சத்தில் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் மட்டும் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான முடிவு எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுவது நல்லது. காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று நீங்கள் உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் என்று மேலோங்கி விட கொடுங்க. சுறுசுறுப்பு எதிலும் கண்டிப்பாக கூடிவிடும். பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட்டுவிடும். என்று உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். என்று வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க. மிருகசிரிஷம் நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி நடை போடக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். என்று நீங்க மன அழுத்தத்திலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. எதிலும் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கின்றது. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. நவீன வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தடங்கல்கள் முக்கிய காரியங்கள் தடைகள் இல்லாமல் நடைபெற கொடுங்க. கைக்கு கிட்டாத வெற்றியால் கவலைகள் கொஞ்சம் எழும், பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களால் அதிக உதவி உண்டாகக்கூடும். என்று தொழில் வியாபாரம் சீராக நடைபெற கொடுங்க. சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்களை மட்டும் தள்ளி போடுங்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே பணியாற்ற வேண்டியிருக்குங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று முக அழகும் கூடிவிடும். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று பண தேவைகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கைக்கு கிட்டாத வெற்றியால் இன்று கவலைகள் கொஞ்சம் எழக்கூடும். சகோதரர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. இன்று வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். திருவாதிரை தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடைபெறுங்கள். தந்தையிடம் மட்டும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். வீணான விவகாரங்களை தள்ளி போடுங்கள்.
வழக்கு விவகாரங்களை பொறுமையாக கையாளுங்கள். இன்று உங்களுக்கு கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. புனர்பூசம். நன்மை எது தீமை எது என்று யோசித்து செயல்படுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விட முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. இன்று உங்கள் காலப்போக்கில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாகும். முயன்று கொண்டே இருங்கள். வேலை பளு காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. முன்கோபத்தை அடக்கினாலே பாதி பிரச்சனைகள் திருந்துவிடக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்பொழுது கிடைக்கும். திடீர் மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை கொஞ்சம் உண்டாகும், கவனம் கொள்ளுங்கள். வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் தயவு செய்து வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. மற்றவருக்கு வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீர்கள். சிற்றின்பு செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் ஏற்பட்டுத்தான் சரியாகும். முடிவில் லாபகமாக எடுப்பது நல்லது. பேசி எதையும் தீர்த்துக் கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். கல்வி மீது மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக அமையும், முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வர கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்ய வேண்டும். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித பயம் தோன்றி பின்னர் மறைய கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு சரியாகும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வேலை பளு காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை இருக்குங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். மற்றவர் பிரச்சனையில் மட்டும் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற அதிரடியான சில திட்டங்களை தீட்டி கண்டிப்பாக வெற்றியடை போடுவீர்கள். வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சிறமொழி ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இனத்தார் பகை கண்டிப்பாக மாறுங்க. உறவுக்குள் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வரும். தன லாபம் சீராக இருக்கும். எதிர்ப்பாளர் பால் ஈர்ப்பு மற்றும் இன்பங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். மன தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவுங்க. தொழில் ஆர்வம் கூடுவதினால் ஆதாயம் பெருகும். என்று குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைத்தாலும் கிடைத்துவிடக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. செய்யும் காரியத்தை நீங்க சிறப்பாகவும் நேர்மையுடனும் செய்து முடிப்பீர்கள். மற்றவரிடம் நல்லதொரு பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நடத்துவீர்கள்.
பெண்கள் இன்று நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுக் கொடுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். மன இறுக்கம் இருக்கும், குழப்பம் இருக்கும், கவலை இருக்கும், விட்டு பிடிவுங்கள் எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக எதையும் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். மனத்தெம்பு மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். இன்பமும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாற்று மருத்துவம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். பூரம் பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றையும் ஜெயிக்குவதற்கு கால தாமதம் ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்திரம் என்று எதிலும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. தனலாபம் எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு போன்றவை ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதீர்கள். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபடுவது நல்லது. கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தாலே வெற்றி உங்கள் பக்கம்தான் வரக்கூடுங்க. சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நாம பொறுமையாக இருப்போம், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள், இன்று நீங்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும். எதிலும் புதுமை படைப்பதற்கு யோசிப்பீர்கள். கமிஷன் துறையில் ஓரளவு லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். பண வரவை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க, வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சரியான முறையில் நீங்கள் செலவுகளை செய்ய வேண்டும். எடுத்தும் கௌத்தும் என்று மட்டும் முடிவுகள் எடுக்க வேண்டாம். கூட இருப்பவரை நீங்கள் அனுசரித்து செல்வது சிறப்பு. யாரையும் அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். அதற்காக எல்லோரையும் நீங்கள் சந்தேக பார்வையில் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக விட்டு பிடிப்பது சிறப்பு. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எடுத்த காரியங்கள் ஓரளவு தடைப்பட்டாலும் சிறப்பாக நடைபெற கொடுங்க. தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும், பயப்பட வேண்டாம். முயன்று கொண்டே இருங்கள். புதிய நபருடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். உடல்நல பாதிப்புகள் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருத்தப்பட வேண்டி இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. தந்தையின் உடல்நிலையில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர கொடுங்க. அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ரசிகர்களின் யகோபித்த ஆதரவை பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள முடியுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெறலாம். என்று காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், யோசித்து முடிவெடுங்கள். என்று மாணவர்கள் குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு கலைத்தொழில் ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் தொழிலும் ஆர்வம் ஏற்படக்கூடும். படிப்பில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க, சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று எதிலும் உங்களுக்கு வேகம் குடிவிடும். துணிச்சல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று பழைய செயலை நினைத்து இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அஸ்தம், முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய நபர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டமிட்ட செயல்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. சித்திரை, யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பல வழிகளிலும் தனலாபம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக கைகூடி விடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமையான சூழல் இருக்கும். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. துலாம் ராசினியர்கள், இன்று பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பல வழிகளிலும் தன லாபம் ஏற்படக்கூடும். ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். இறைவன் வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். புத்தாடை அணிகளின் அணியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கிடைக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. நட்பு ரீதியாக இன்று நல்லது நடைபெறக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல விதத்தில் பலிக்க கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து செல்லும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று சிரமங்களை எல்லாம் சரி கட்டி சிறப்புடன் வாழ கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதல் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பாடங்களை நன்கு படியுங்கள், தெளிவாக படியுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ளாதீர்கள். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கூடுதல் முயற்சிகள் இன்று வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். புத்தாடை அணிகளின் அணியக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறலாம். சுவாதி, இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நெடு தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், குழப்பம் அடைய வேண்டாம். பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாகனத்தில் செல்லும்போது பொறுமையாக சென்று வர பாருங்கள். என்று நீங்க ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். விசாகம், உடைய பிரச்சனைகள் காலப்போக்கில் திறந்துவிடக்கூடும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. திட்டங்களும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எந்த ஒரு முயற்சிகளும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. விருச்சிகம் ராசினியர்கள், என்று கொஞ்சம் நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்வது மிக நல்லது. எல்லா வேலையையும் அலைந்து தெரிந்து இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பண வரவு சுமாராக இருந்தாலும் மன சஞ்சங்களுக்கு குறைவிருக்காது. கவலை இல்லாமல் இருக்க பாருங்கள். கூட்டாளியின் போக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்க கொடுங்க. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும். என்று எதிலும் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடிவிடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தந்தையுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தைரியமாக செய்து முடிக்க வேண்டும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வரக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும்.
புத்தி கூர்மையும் வெளிப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக கிடைக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபட வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வழக்குகளால் வெட்டி செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன சஞ்சலங்களுக்கு இன்று குறைவிருக்காது. இந்த நாள் உங்களுக்கு பண வரவு சுமாராக இருந்தாலும் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். அனுஷம் மட்டற்ற மகிழ்ச்சி கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் வரக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு மனசுக்குள் தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. இன்று கூட்டாளியிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே பழகுங்கள். அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டாம். செலவுகளை நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வருமானத்தை எப்படியாவது நீங்கள் தேடிக்கொள்வீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். வழக்கத்தை விட இன்று செலவுகள் கொஞ்சம் கூடிவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் இன்று அபார செயல்திறமையால் வெற்றி பாகை கண்டிப்பாக சூடிவீர்கள். புதிய சொத்துக்கள் ஒரு பக்கம் அமைந்துவிடக்கூடும். நல்ல நண்பர்களின் நட்பால் மகிழ்ச்சி உருவாகக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை தீட்டுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி வாய்ப்பை சூடிவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் மேலோங்கி விட கொடுங்க. எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கும், பயப்பட வேண்டாம். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடக்கூடும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. முக்கியமாக தனுசு ராசினியர்கள் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் வேண்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் மன வருத்தமும் கொள்ளாதீர்கள். சந்தேக பார்வையும் எழுப்ப வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்றது போலவே நல்லதாகவே நடக்க கொடுங்க. பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். வேலைகளை எல்லாம் அவசரமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் முன் பின்பு யோசித்து முடிவெடுப்பது நல்லது. மற்றபடி பெண்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை குழப்பம் மிஞ்சும். விட்டு பிடிக்க வேண்டும். பொறுமை காக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் மட்டுமே வெற்றி இருக்குங்க. லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளைவீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று மேற்கொள்ளக்கூடியீர்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்களின் நட்பால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. போராட்டம் காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியை கூட வெற்றியாக அமைந்துவிடக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்க கொடுங்க. மன சஞ்சலத்திற்கு என்று குறைவிருக்காது. இந்த நாள் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். உத்திராடம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது.
குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். கூடுதல் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புதிய சொத்து சேர்க்கையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடைய வேண்டுதல்கள் எல்லாம் இன்று பூர்த்தியாக கொடுங்க. நிறைவேற்றக்கூடிய பணிகளை சிறப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு வருமானம் பெருகி நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்று குடும்பத்தில் இருந்த டென்ஷனும் கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். நண்பர்களால் தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. எந்த தடைகளையும் தாண்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கோதுகளும் பிறக்கும் சம்பவங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க கொடுங்க. காதில் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவத்தை பாதுகாத்திடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிட்டு கூடும். என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று முக்கிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. தேவையற்ற விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். புனித பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்குங்க. எந்த ஒரு தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு காரியத்தில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். தாய் தந்தையார் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவர்கள் மூலம் வர வேண்டிய பணமும் வரக்கூடுங்க. பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். இன்று எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். அவிட்டம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு பிறக்குங்க. குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியத்திற்கான செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று மனசுக்குள் தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பல வழிகளிலும் பணம் வந்து குவியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடக்கக்கூடுங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. நண்பர்களின் சந்திப்பினாலும் தெய்வ பக்தியினாலும் மன நிம்மதி குடிவிடும். என்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய நட்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புதிய ஆடைகள் கிடைப்பதில் இருந்த தாமதம் விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். இருந்தாலும் முயன்று கொண்டே இருங்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாகவே கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் என்று நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்லக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ளக்கூடும். காதல் பிரச்சனையை கொடுக்காது. கொடுத்த வரைக்கும் நீங்க சமாளித்து விடுவீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் கூடிவிடுங்க. மாணவர்கள்
கல்வி பற்றிய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். விளையாட்டு புத்தியை ஏறக்கட்டிவிட்டு பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. முக்கியமாக அரசாங்க தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அவசர தேவைகளை இன்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதும். சதயம். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். காலம் கடந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து விட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. என்று சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல முடிவு எடுப்பது மிக நல்லது. போராட்டாத்தி. எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட்டுவிடும். கையில் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நிம்மதியான சூழலும் வெளிப்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். இன்று பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சகோதர சகோதரியிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கின்றது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. இன்று மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்பம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆணையிடக்கூடிய அதிகார பதவியும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வேண்டுதல்கள் ஒரு பக்கம் நிறைவேறிவிடக்கூடும். விருப்பம் போல் வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் பெருகிவிடக்கூடும். இன்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக இருக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. திறமையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் இன்று நீங்க இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். காதல் பிரச்சனையை கொடுக்காது. காதலுக்காக மன வருத்தம் மட்டும் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடும். முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம். அது மட்டுமில்லை, மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. குழப்பங்களை சரி கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. அடுத்தவிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு
நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி, என்று மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் கூட வெற்றி இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.